உலகளாவிய ரீதியில் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் தமது ஜீவனோபாயத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு சிறு கை தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேச மக்கள் பனை ஓலைகளாலான பொருட்களை உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். கூடை, பாய், பூக்கூடை, கைப்பை, தொப்பி மற்றும் திருகாணி ஆகிய பல்வேறு பொருட்கள் பனை ஓலையினால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பிரதான மூலப்பொருளான பனை ஓலைகளை கொள்வனவு செய்து அதனூடாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு குறைவான விலையை கிடைப்பதாக உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமது உற்பத்திகளுக்கு சிறந்த விலையை வழங்க வேண்டும் என்பதுவே உற்பத்தியாளர்களின் எதிர்பார்ப்பாகும். இம்மாத இறுதியில் பொருட்களின் விலை அதிகரிப்பு வேகம் எனும் பணவீக்கம் 9.5% வரை உயர்ந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய இது கடந்த மாதத்தை விட 1.3% அதிகரிப்பாகும். வருட ஆரம்பத்தில் பணவீக்கம் 3.8% காணப்பட்டது. சிங்கள இனத்தவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் பேரணி ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. யனசேத பெரமுன இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது. லிப்டன் சுற்றுவட்டத்தில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் விஹார மகாதேவி பூங்கா வரை பேரணியாக சென்றனர். ඔබතුමාලට මතකයි මතක ඇති මේ ඊයේ පෙරේදා අපි 13 වෙනි ව්‍යවස්ථාව அஹோசி 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்யுமாறு கோரி அண்மையில் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டமை உங்களுக்கு நினைவில் இருக்கும். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிங்கள தமிழ் மக்களே தாக்கப்பட்டுள்ளனர். 20 வருடங்கள் கடந்தால் சிங்களவர்கள் செல்வதற்கு இடம் இருக்காது. சிங்கள தமிழ் மக்கள் இணைந்து இந்த நாட்டை சிறந்ததொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நாம் இனவாதத்தை இங்கு ஏற்படுத்தவில்லை. சிங்க கொடியின் கீழ் சகல இனத்தவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதையே ஜனசெத்த பெரமுன என்ற வகையில் நாம் கூறுகிறோம். அண்மையில் வெண்ணுக்கேவப்பட்ட நாட்டின் முதலாவது தொழில்நுட்ப செய்மதி தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர் மங்கள சமரவீர நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டார். සින්දු ගහලා තියෙනවා, කවි ගහලා තියෙනවා, පළවෙනි චන්ද්‍රිකාව லங்காவின் அபியாவகாசයට ගියයි කියලා. இலங்கையின் முதலாவது செய்மதி விண்ணுக்கு ஏவப்பட்டுள்ளதாக பாடல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன, கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன. சீனாவின் செய்தி சேவையை பாருங்கள். தமது 18வது செய்மதி 2012 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி விண்ணுக்கு ஏவப்பட்டது என செய்தி வெளியாகியுள்ளது. இது இலங்கையின் செய்மதி என அதில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இந்த செய்மதியின் ஒரு சிறு தொழில்நுட்ப பகுதி இலங்கை நிறுவனம் ஒன்றினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பாரிய செய்மதியின் ஒரு சிறு பகுதியை பணத்துக்கு அல்லது வாடகைக்கு எடுத்திருந்தால் அதற்கான வாடகை எவ்வளவு செலவிடப்பட்டது என கேட்பதற்கு எமக்கு உரிமை உள்ளது. அதற்கான செலவுகளை ஏற்றவர் யார்? தற்போது இலங்கை அரசாங்கமும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவும் இது தொடர்பில் எமக்கு எதுவும் தெரியாது என கூறுகின்றனர். இந்த பணம் புலிகளுடையதா இல்லையேல் மகாராஜாவின் பணமா என கேட்கவும் எமக்கு உரிமை உள்ளது. අද විපක්ෂයට මාතෘකා නැති වෙලා තියෙන වෙලාවක නැවත අද විපක්ෂයට ප්‍රශ්නයක් වෙලා තියෙන්නේ. இன்று எதிர்க்கட்சிக்கு தலைப்பொன்று இல்லாமையினால் எதிர்க்கட்சிக்கு புதிதாக நாம் விண்ணுக்கு ஏவிய செய்மதி தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. விண்வெளியை வெற்றிக் கொள்வதே மஹிந்த சிந்தனையின் மற்றொரு நோக்கமாகும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியில் உள்ள சில குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றனர். மகாராஜா நிறுவனம் என்பது இந்த நாட்டில் விசேடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வர்த்தக நிறுவனம் என்பது அனைவர் மறைந்த விடயமாகும். இதற்கான நிதியுதவி அவர்களால் வழங்கப்பட்டிருப்பின் நாம் அதனை வரவேற்க வேண்டும். ஆனால் செய்மதிக்காக சுப்ரீம் செட் என்ற நிறுவனமே நிதியுதவியை வழங்கியுள்ளது. இந்த அரசாங்கத்துடன் தனியார் துறையினர் முதலீடு செய்ய மாட்டார்கள் என அன்று எதிர்க்கட்சியினர் கருத்து வெளியிட்டிருந்தனர். මේ රජයත් එක්ක පෞද්ගලික අංශය මුදල් යොදවන්නේ නැහැ කියන එක එදා ප්‍රකාශයක් AI සිද්ධ කරා. தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் உடற்கட்டமைப்பு மற்றும் உடல் நலனுக்கான நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக சுமார் 10 மில்லியன் ரூபாய் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அழகு பெருமா உள்ளிட்ட சிலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பொதுநலவாய அமைப்பின் இளைஞர் பாராளுமன்றத்தின் 5வது அமர்வில் இலங்கையின் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதற்கான விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டன. அத்துடன் 25 சுயதொழிலாளர்கள் நடமாடும் சேவையை முன்னெடுப்பதற்கான வாகனங்களும் இதன்போது வழங்கப்பட்டன. வாழைச்சேனை புனானை பகுதியில் மின்சாரம் தாக்கி 4 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. வாழைச்சேனையிலிருந்து மணம்பிட்டிய ஊடாக அரளகங்வில வரை மின் விநியோகிக்கும் அதிவேலை கொண்ட மின் கம்பிகளுடன் மோதியமையினால் இந்த 4 காட்டு யானைகளும் உயிரிழந்துள்ளன.
குறித்த மின் கம்பிகள் பொருத்தப்பட்டிருந்த தூண் சேதமடைந்துள்ளதாக சந்தேகம் வெளியிடும் வனஜீவராசி பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் குறித்த தூண் சில நாட்களுக்கு முன்னர் உடைந்திருக்கலாம் எனவும் கூறுகின்றனர். கிளை வீழ்ந்திருந்த மின் கம்பங்களில் மோதி 4 காட்டு யானைகளும் உயிரிழந்திருக்கலாம் என அவர்கள் சந்தேகிக்கின்றனர். மின்சார கட்டமைப்புகள் பொருத்தப்பட்டிருந்த தூண்கள் தற்போது சேதமடைந்து காணப்படுவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. மின் கட்டமைப்பு இவ்வாறு காட்சியளிக்கின்றமையானது மற்றும் ஒரு பாரிய அனர்த்தத்தினை தோற்றுவிக்கலாம். புலனறுவை மற்றும் மட்டக்களப்புக்கு இடையிலான பிரதான ரயில் மார்க்கத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற இந்த அனர்த்தம் இன்னும் ஒரு அபாயத்துக்கான எதிர்வு கூறலாகவும் கருதப்படுகின்றது. முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டு விழா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கொழும்பு சுகததாஸ் அரங்கில் இன்று ஆரம்பமானது. இந்த விழாவில் முதல் சாதனையை கிழக்கு மாகாணத்தின் அனுமா கருணாவாங்ச கோலுன்றி பாய்தலில் நிலைநாட்டினார். நாட்டின் சகல மாகாணங்களையும் பிரதித்துவப்படுத்தி சுமார் 2500 வீர வீராங்கனைகள் விழாவில் பங்கேற்றுள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் விசேட விருந்தினர்களின் பங்களிப்புடன் விளையாட்டு விழா ஆரம்பமானது. 2012 වර්ෂයේ 38 වෙනි ජාතික මහා ක්‍රීඩා උළෙල විවෘත කළ වග මෙයින් ප්‍රකාශ කර සිටිමි. முன்னாள் குறுந்தூர ஓட்ட சாம்பியனான ஜெயமினி இல்லப்பெரும மற்றும் ஈட்டியெறிதல் முன்னாள் சாம்பியன் பிரதீப் நிஷாந்தா ஆகியோர் விழாவின் சுடரை ஏற்றி வைத்தனர். அதனையடுத்து நீளம் பாய்தல் தேசிய சாம்பியனான NCD பிரியதர்ஷினி விளையாட்டு சத்திய பிரமாணத்தை செய்தார். இன்று பிற்பகல் நடைபெற்ற மகளிர் மற்றும் ஆடவர் பிரிவு 4 தர 100 மீட்டர் அஞ்சலோட்டங்களில் மேல் மாகாணம் தங்கப்பதக்கங்களை சுவீகரித்தது. 38வது தேசிய விளையாட்டு விழாவுக்கு இணையாக நடத்தப்பட்ட அணிப்பிரிவு போட்டிகளில் அதிகபட்ச ஆற்றல்களை வெளிப்படுத்திய மேல் மாகாணம் பதக்கப்பட்டியலில் முன்னிலை வகிக்கின்றது. இந்த விளையாட்டு விழா இன்று முதல் நாளை மறுதினம் வரை நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.